நாளினிலே இனிய வேளையிலே உலகம் கண்ட உதயம் நம்மில் உறவு கொண்ட இதயம் மனங்கள் அன்பில் இணையும் அருள் மலையில் மலர்ந்து நனையும் குறைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே குறைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசில் மங்களமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய வேளையிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை புனித யாக்கோப்பு திருத்தூதருடைய விழாவினை சிறப்பித்துக் கொண்டாடுகிறது. 12 திருத்தூதர்களுள் 2 யாக்கோப்பு என்று அடையாளம் காட்டப்படுகிறார்கள். ஒன்று செபதேயுவின் மகன் யாக்கோபு என்றும், இரண்டாவது அல்பேயுவின் மகன் யாக்கோபு என்றும் அடையாளம் காட்டப்படுகிறார்கள். இவர்கள் இருவரில் தாயாம் திரு அவை பெரிய யாக்கோப்பு சிறிய யாக்கோப்பு என்று அவர்களுக்கு அடையாளமிட்டு இந்த நாளில் பெரிய யாக்கோப்பு என்று அழைக்கப்படுகின்ற செபதேயுவின் மகன் யாக்கோப்பினுடைய விழாவினை கொண்டாடுகிறோம். எனவே இந்த புனிதரின் வழியாக, திருத்தூதரின் வழியாக பரிந்துரைகளை பெற்றுக்கொண்டு இறைவனுடைய உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் செபிப்போமாக. இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் கண்டார். அவர்கள் தங்கள் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்த போது அவர் அவர்களை அழைத்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு
மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல ஆண்டவரே, உம் திருத்தூதர்களுள் முதல் மறைசாட்சியாக செந்நீர் சிந்தும் பேச்சினை புனித யாக்கோப்புவுக்கு அளித்தருளினீ. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும், அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசுவின் சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்களைப் போன்று நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை
எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளே, எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நம்பிக்கையே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மலை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்து செல்லும் போதும் அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போதும் அக்களிப்போடு வருவார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 20 முதல் 28 முடிய. அக்காலத்தில் செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகி இவர்களுள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா
என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் 2 மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர் குடிமக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித யாக்கோப்பினுடைய விழாவினை கொண்டாடுகிற இந்த வேளையில் யாக்கோப்பினுடைய பெயரை தாங்கியிருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். என் அன்பிற்குரியவர்களே, திருத்தூதர்கள் 12 பேர். இந்த 12 பேரில் வெகு சொற்பமானவர்கள் தான் விவிலியத்தில் அடிக்கடி அடையாளம் காட்டப்படுகிறார்கள். அப்படி அதிகமான இடங்களில் அடையாளம் காட்டப்படுகிற ஒருவராக திருத்தூதர் யாக்கோப்பு இந்த நாளில் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறார். என் அன்பிற்குரியவர்களே, திருத்தூதர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது மிகுந்த பற்று கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர் எங்கெல்லாம் செல்லுகிறாரோ அவரை தொடர்ந்து பின்பற்றியவர்களாக இந்த அப்போஸ்தலர்கள் இருப்பதை நாம் காணுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பு சீடர்களை முதலில் தேர்ந்து கொள்ளுகிறார். அப்படி அவர் கடற்கரை ஓரமாக நடந்து கொண்டிருக்கும் போது முதலில் பேதுருவை அவர் அழைப்பதை காணுகிறோம். பிறகு அந்திரேயாவையும், அதனைத் தொடர்ந்து என் அன்பிற்குரியவர்களே, இந்த நாளில் நாம் விழா கொண்டாடுகின்ற புனித யாக்கோப்பையும் யோவானையும் ஆண்டவர் அழைக்கின்றார். எனவே முதல் சீடர்கள் அழைப்பு விடுக்கும் போது அந்த முதல் சீடர்களுடைய அழைப்பு பட்டியலில் புனித யாக்கோப்பினுடைய பெயரானது வருகிறது. எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரை முதலில் அழைத்தாரோ அதே போன்று ஆண்டவர் இயேசுவுக்காக முதலில் மறைசாட்சியாக ரத்தம் சிந்தி மரித்தவரும் புனித யாக்கோப்பு தான். வேறு எந்த திருத்தூதருடைய மரணமும் விவிலியத்தில் பதிவு செய்யப்படவில்லை. திருத்தூதர் யாக்கோப்பினுடைய மரணம் மட்டும்தான் விவிலியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருத்தூதர் பணிகள் 12வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை. ஏரோது அரசன் யாக்கோப்பை தன் வாளால் கொன்றான் என்று குறிப்பிடுவதன் வழியாக திருத்தூதர்களுள் புதிய ஏற்பாட்டில் இவரின் இறப்பு மட்டுமே விவிலியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய முக்கியமான தருணங்களில் அவருடைய பணி வாழ்வில் ஐக்கியப்படுத்திக் கொண்டவராக புனித யாக்கோப்பு இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உருமாற்றத்தின் போது யாக்கோப்பை ஆண்டவர் அவர் மேலே அழைத்து செல்லுகிறார். யாயிருடைய மகளை குணப்படுத்துகிற போது அந்த இடத்தில் மிக முக்கியமான 3 சீடர்களை அழைத்து செல்கிறார். அதில் ஒருவராக யாக்கோப்பு இருப்பதை நாம் காணுகிறோம். கெத்செமனே தோட்டத்தில் இரத்த வியர்வை வியக்கும் போது அந்த இடத்திலும் முக்கியமான 3 சீடர்களுள் யாக்கோப்பு ஒருவரும் உடனிருப்பதை நம்மால் காண முடிகிறது. என் அன்பிற்குரியவர்களே, யாக்கோப்பு பல இடங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு தீவிரமாக செயல்பட்டவராக இருப்பதை நாம் காணுகிறோம். உதாரணத்திற்கு, யாக்கோப்பு செபதேயுவினுடைய மனைவி தன்னுடைய அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து வந்து, என்னுடைய மகன்கள்
நீர் விண்ணக வீட்டில் வீற்றிருக்கும் போது உம்முடைய பக்கத்தில் வலப்புறத்தில் ஒருவரும் இடப்புறத்தில் ஒருவரும் அமரச் செய்யும்படியான கட்டளையிடும் என்று கேட்டபோது, நான் குடிக்க இருக்கும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டபோது, தெரிந்தோ தெரியாமலோ இயலும் என்று சொல்லுகிறார்கள். அதனுடைய முதல் அடிப்படையான செய்தியானது, என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய துன்பக் கிண்ணத்தில் பங்கெடுத்த முதல் திருத்தூதராக, வேத சாட்சியாக ரத்தம் சிந்தி மரித்தவர் புனித யாக்கோப்பு என்பதை இந்த திருவிவிலியத்தில் நாம் அடையாளம் கண்டுகொள்ளுகிறோம். என் அன்பிற்குரியவர்களே, யாக்கோப்பினுடைய வாழ்வு சற்று வித்தியாசமான ஒரு வாழ்வாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் இவர் ஸ்பெயின் நாட்டினுடைய பாதுகாவலராக போற்றப்படுகிறார். இந்த நாட்களிலே ஸ்பெயின் நாட்டில் கொரோனா தொற்று நோயானது அதிகமாக இருக்கிறது. அதிகமான மக்கள் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருப்பினும் கூட இந்த புனிதரின் மீது கொண்ட மிகுந்த ஆர்வமும் நம்பிக்கையும் விசுவாசமும் இவர்களுடைய வாழ்வை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதே நாம் அறிய வருகின்ற உண்மை. இவருடைய கல்லறை கலீசியாவில் உள்ள சாந்தியாகோ தே கொம்போசோ தேலா என்கிற கத்தீட்ரலில் உள்ளதாக நம்பப்படுகிறது. இதன் அடையாளமாக இவருடைய கல்லறையை பார்ப்பதற்காக பல நாடுகளில் இருந்து மக்கள் வரிசை வரிசையாக சாறை சாறையாக வந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. பாரம்பரியமாக இவருடைய கல்லறைக்கு செல்லும் பக்தி முயற்சி புனித யாக்கோப்பின் பாதை என்றே அழைக்கப்படுவதாக குறிப்பிடுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, பாரம்பரிய நம்பிக்கையின்படி கிபி 40வது ஆண்டில் ஐபீரியா மூவலந்தீவில் இவர் மறைப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கும் போது அன்னை மரியாள் இவருக்கு காட்சி கொடுக்கிறார். எப்படிப்பட்ட காட்சியாக அது அமைந்திருந்தது என்றால், ஒரு தூணிலே அவர் காட்சி அளிக்கிறார். அந்த தூணானது இன்றளவிற்கும் புனித யாக்கோப்பினுடைய அடையாளமாகவும் அன்னை மரியாள் காட்சி அளித்ததனுடைய நினைவாகவும் மரியாளின் தூண் என்று அது அழைக்கப்படுகிறது. அந்த தூணானது இந்த ஆலயத்திலேயும் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக குறிப்பிடத்தக்கதாக அமைந்திருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாளுடைய கட்டளைப்படி இவர் எருசலேமுக்கு சென்று மறைப்பணியாற்றியதாகவும் அங்கு ஏரோது அரசனால் இவர் கொல்லப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது. ஆனாலும் கூட இவருடைய உடலானது வித்தியாசமான ஒரு முறையிலே கலீசியா என்கிற கடற்கரைக்கு இவர் கொண்டு வரப்படுகிறார். எப்படி கொண்டு வரப்படுகிறார் என்பதே மிக மிக ஆச்சரியமாக அமைந்திருக்கிறது. காரணம், அந்த கப்பலில் யாருமே இல்லையாம். யாரும் இல்லாத அந்த கப்பலிலே இவருடைய உடல் மட்டும் கரைக்கு வந்து சேருகிறது. எப்படி வந்தது என்று பார்க்கும்போது அது தேவ தூதர்களால் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு வரப்பட்டது என்று அவர்களால் நம்பப்படுகிறது. எனவே அங்கிருக்கிற மக்கள் அந்த உடலை எடுத்து ஆலயத்தில் அடக்கம் செய்ததாகவும் குறிப்பிடுகிறார்கள். என் அன்பிற்குரியவர்களே, இந்த யாக்கோப்பினுடைய செயல்பாடு மிக மிக வல்லமை உள்ளதாக அமைந்திருக்கிறது. இவருடைய அந்த சிலுவையினை தன்னுடைய உடலிலே பொறித்துக் கொண்டு, குறிப்பாக தாங்கள் அணிந்திருக்கின்ற ஆடையிலே இவர்கள் அந்த சிலுவை அடையாளத்தை வரைந்து கொண்டு மூர் இனத்தவர்களோடு போராடுகிறார்கள் அந்த ஸ்பெயின் நாட்டு மக்கள். அவர்கள் அவ்வாறு போரிடுகிற போது அந்த போரிலே வெற்றி கொள்ளுகிறார்கள். அதனால்தான் சந்தியாகு அப்பர் என்று சொல்லப்படுகின்ற அவரே, புனித யாக்கோப்புவே இவர்களின் சார்பாக போரிட்டு வெற்றியை பெற்று தந்தார் என்று அந்த மக்களால் அதிகமாக நம்பப்படுகிறது. எனவே இந்த புனிதர் சக்தி மிக்கவராகவும் வல்லமை உடையவராகவும் பல்வேறு அற்புத அதிசயங்களை நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறவராகவும் இவர் காணப்படுகிறார். என் அன்பிற்குரியவர்களே, நான் முன்னதாக குறிப்பிட்டபடி 2 திருத்தூதர்கள் இருக்கிறார்கள். அதாவது திருத்தூதர் யாக்கோப்பு என்று அடையாளம் காட்டப்படுகிற 2 திருத்தூதர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் செபதேயுவின் மகன், மற்றொருவர் அல்பேயுவின் மகன். செபதேயுவினுடைய மகனை பெரிய யாக்கோப்பு என்றும் அல்பேயுனுடைய மகனை சிறிய யாக்கோப்பு என்றும் அடையாளம் காட்டப்படுகிற வேளையில் இந்த நாளில் நாம் விழாவாக கொண்டாடுகின்ற புனித யாக்கோப்பு பெரிய யாக்கோப்பு செபதேயுவின் மகன் என்று அடையாளம் காட்டப்படுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணிவாழ்வில் மிக மிக முக்கியமான திருத்தூதராக இருந்த இவர்
ஆண்டவர் இயேசுவுக்காக அவருடைய இரத்த கிண்ணத்திலே பருகுகின்ற உன்னதமான பாக்கியத்தை பெற்றுக் கொண்டவராய் முதல் வேத சாட்சியாக தன்னுடைய கழுத்தினை வாளால் வெட்டி கொள்ளுகிற அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி உயிரை விட்டு வேத சாட்சியாக மரித்து, என் அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்தவ விசுவாசத்தை வளர்த்தவர்தான் புனித யாக்கோப்பு. இப்பேற்பட்ட புனித யாக்கோப்பினுடைய பெருவிழாவில் நாமும் அவருடைய சாட்சியத்தை பின்பற்றி நாமும், என் அன்பிற்குரியவர்களே, சிறந்த கிறிஸ்தவ சாட்சிகளாக வாழ இந்த நாளில் அவரின் பரிந்துரையை வேண்டி ஆண்டவருடைய உன்னதமான ஆசீரை பெற ஜெபிப்போமாக. ஆமீன். விண்ணில் வாழும் இறைவா, என்னில் வாழ நீ வா. விண்ணில் வாழும் இறைவா, என்னில் வாழ நீ வா. மண்ணில் காண மகிழ்வை உன்னில் காண வரம் தாராய். மனதில் 1000 நினைவுகள் இருந்தாலும் மன்னா உந்தன் நினைவே இன்பமையா. மனதில் 1000 நினைவுகள் இருந்தாலும் மன்னா உந்தன் நினைவே இன்பமையா. கலகமில்லா நெஞ்சோடும் கலகம் இல்லா சொல்லோடும், கலகமில்லா நெஞ்சோடும் கலகம் இல்லா சொல்லோடும், விலங்கிட விதித்திட விடியலின் தேவா வாரும். விண்ணில் வாழும் இறைவா, என்னில் வாழ நீ வா. விண்ணில் வாழும் இறைவா, என்னில் வாழ நீ வா. மண்ணில் காண மகிழ்வை உன்னில் காண வரம் தாராய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவுலப்படி திருத்தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோப்பின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதரின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீ. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானகத் தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர்.
ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று கூழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூர்ந்து விழா கொண்டாடுகின்ற புனித யாக்கோப்பு, இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறி, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறி, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறி, உமது அமைதியை எமக்கு அருளுமே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். விண்ணில் வாழும் இறைவா, என்னில் வாழ நீவா. விண்ணில் வாழும் இறைவா, என்னில் வாழ நீவா. மண்ணில் காண மகிழ்வை உன்னில் காண வந்தாரா. மனதில் ஆயிரம் நினைவுகள் இருந்தாலும் மன்னா உந்தன் நினைவே இன்பமையா. மனதில் ஆயிரம் நினைவுகள் இருந்தாலும் மன்னா உந்தன் நினைவே இன்பமையா. கலகமில்லா நெஞ்சோடும் கலகமில்லா சொல்லோடும், கலகமில்லா நெஞ்சோடும் கலகம் இல்லா சொல்லோடும், விளங்கிட விடிதிட விடியலும் தேவாவாரும். விண்ணில் வாழும் விமலா, என்னில் வாழ நீவா. விண்ணில் வாழும் இறைவா, என்னில் வாழ நீவா. மண்ணில் காண மகிழ்வை உன்னில் காண வரும் தாராய்.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். திருக்காயங்களுக்கு என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவரின் கிண்ணத்தில் அவர்கள் குடித்தார்கள், கடவுளின் நண்பர்கள் ஆனார்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித யாக்கோப்பின் விழாவிலே உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு கொண்டுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தலைவணங்கி இவ்விழாவில் உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாக நிற்கச் செய்த இறைவன் புனித யாக்கோப்பு எனும் திருத்தூதரின் வழியாக ஆண்டவருடைய பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. திருத்தூதருடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேற்றினை பெற தகுதி பெறுவீராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இடியின் சகோதரர் என்று அழைக்கப்படுகின்ற புனித யாக்கோப்பினுடைய மறைசாட்சியத்தைப் போல நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக திகழ சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நீங்கள் சாட்சிகள், வாழ்வினில் காட்டுங்கள். நீங்களின் சாட்சிகள், உலகினை வெல்லுங்கள். நீங்களின் சாட்சிகள், வாழ்வினில் காட்டுங்கள். நீங்களின் சாட்சிகள், உலகினை வெல்லுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.